நீ அந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியில வரணும். அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவ. சரியா? மா, என்னோட மென்டாலிட்டியை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டீங்களாமா? உன் மென்டாலிட்டி சரியாகணும்னு தான் இத்தனை ஏற்பாட்டையும் அம்மா கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். என் மக சந்தோஷமா இருக்கணும்னு நான் யோசிக்க கூடாதா? இங்க பாரு, நீ ஸ்ட்ராங்கா எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியில வரணும். நீ நார்மல் ஆகணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஏற்பாட்டையும் அம்மா பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானாவது கேப்பீங்களா? இல்ல அந்த உரிமையும் எனக்கு இல்லையாமா? என்னடி சர்க்காஸ்டிக்கா அம்மா கிட்டே பேசுற? அஃப்கோர்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ தலையாட்டினா மட்டும்தான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். இல்லன்னா அம்மா ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? சரி, அப்போ எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு பட்டுன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஓ, அப்போ பிடிக்கலன்னு சொல்லணும்னு இப்பவே தீர்மானமா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லதானமா செய்வேன். ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். ஓ விருப்பம் தான் இதுல முக்கியம். ஆனா இப்போ இன்னைக்கு அவங்க வராங்கல்ல, அவங்க கிட்ட போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒப்பீனியன் சொல்றேன் பிடிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ பாட்டுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அவங்க முன்னாடி பேசாம அம்மா கிட்ட பர்சனலா எல்லாத்தையும் அப்புறமா வந்து பேசு. என்னமோமா, எனக்கு நீங்க வேற ஆப்ஷனே தர மாட்டீங்க. சிச்சி, அம்மா அப்படி எல்லாம் நினைக்கல. அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. எப்பவுமே உனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். சரியா? அத மனசுல வச்சுக்கிட்டு அழகா ரெடி ஆயிவா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சொன்னதை மறந்துடாத. ஓகே? ஆமா ஆமா, நான் சொன்ன எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, இப்பவே எல்லாம் ரெடி ஆயிடணும். சரி, ஓகே. என்னங்க இது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நீங்க பாட்டுக்கு காஃபியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை? சக்கரவர்த்தி வீட்ல இருந்து சாயங்காலம் தானே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சாயங்காலம்னா இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னு இருக்காங்க. அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேணாமா? என்னதான் இருந்தாலும் பொறுப்பா ஒரு கெஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரியாவது ட்ரீட் பண்ணணும்ல. சரி, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க என்ன ஒரு 5:30 போல வரேன்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாம ரெடி பண்ணி ஆகணும். ஆமா, சுரேகாவுக்கு இதுல இஷ்டம் தானே? அவகிட்ட தானே. இப்பதான் அவகிட்ட பேசிட்டு வரேன். அவ என் பேச்ச எங்க கேக்குறா? அவ பாட்டுக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அது இதுன்னு இப்படிதான் பேசிட்டு இருக்கா. நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், என்ன ஆனாலும் நீ அவங்க முன்னாடி ரெடி ஆகி வந்து நின்னுதான் ஆகணும்னு சொல்லிட்டேன். அவளுடைய ஒப்பீனியனை நீ மதிக்கல, அப்படிதானே? Who said like that? அப்படியெல்லாம் இல்ல. யாரு அப்படி சொன்னது? இங்க பாரு, வந்து மாப்பிளைய பாரு. உனக்கு பிடிச்சா கல்யாணம், இல்ல பிடிக்கலன்னா விட்டுருன்னு தான் சொல்லியிருக்கேன். இதுல எங்க நான் அவ ஒப்பீனியனை மதிக்கலங்கிறீங்க? அப்போ மாப்பிள்ளைய பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றேன்னு சொன்னாலா, இல்ல பார்க்காமலே பிடிக்கலன்னு சொல்றாளா? அவ எப்ப வேணா எது வேணா சொல்லிட்டு போட்டோம். அத பத்தி நமக்கு என்னங்க ஆக போகுது? அதோட நாம நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்குமா? அவ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சுதான் ஆகணும். இத பாரு சுந்தரவள்ளி, நீ வர வர சர்வாதிகாரியா மாறிட்டு வர. உனக்கு தெரியுதா இல்லையா? என்ன? ஆமா ஆமா, என்கிட்டயே வாங்க. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சர்வாதிகாரின்னு ஒரு பேரு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எல்லாமே கூடி வந்தா இதை விட நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைக்குமா சொல்லுங்க? இத பாருங்க, ஜாதகம் மட்டும் ஒத்து போச்சுன்னா இந்த பையன் தான் நம்மளோட மாப்பிள்ளை. அவ அதுக்கு எதிரா என்ன சொன்னாலும் சரி, அவ கழுத்துல இவன் தான் தாலி கட்டுவான். அவ்வளவுதான்.